அன்பார்ந்த பெரியவர்களே, நண்பர்களே, மக்கள் அதிகாரம் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சு, சாத்தான் குளத்தில் கொரோனா காலகட்டத்தில் பெனிக்ஸ் ஜெயராஜ் தந்தை மகன் 2 பேர் ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கடையை ஒரு நேரத்துக்கு பூட்டல, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, எப்படி நீ பூட்டாம இருக்கலாம், கடையை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு காவல் நிலையத்துல வைத்து பொய் வழக்கு போட்டு பயங்கரமா சித்திரவதை செய்து அப்பாவுக்கு முன்னாடி பையனையும் பையனுக்கு முன்னாடி அப்பாவையும் கொடூரமாக சித்திரவதை செய்து அவர்களை உயிருக்கு மிக மிக ஊசலாடக்கூடிய நேரத்துல ஆஸ்பத்திரியில சேர்த்து ஆஸ்பத்திரியில அவங்க அடுத்த நாள் இறந்துட்டாங்க. இது நடந்து சில ஆண்டுகள் ஆயிருக்கு, 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட வழக்கு இன்னைக்கு மாவட்ட நீதிமன்றத்துல நடந்து இந்த வழக்குல 9 பேரும் போலீஸ்காரர்களும் கொலை குற்றவாளிகள் தான் அப்படின்றத தீர்ப்பாயிருக்குது. இந்த கொலை குற்றவாளிகள் காவலர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காவலர்களுக்கு ஒரு அச்சம் வர வேண்டும், ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு சாதாரண ஆயுள் தண்டனை போகாது, 2 வகையில மரண தண்டனை கொடுக்கணும், அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கணும், 2 தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி முத்துக்குமரன் தன்னோட தீர்ப்புல எழுதியிருக்கிறார். வேலையே பயிரை மேய்வதை போல அந்த நடவடிக்கை இவர்கள் செய்திருக்கிறாங்கன்றதெல்லாம் தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப படித்தவர்கள்லாம் அந்த நாட்டுக்கு சமூக பொறுப்போடும் அக்கறையோடும் இருக்கணும் காவலர்கள்லாம். ஆனா அப்படிப்பட்ட காவலர்கள் ஏன் இந்த அளவுக்கு வெறித்தனமான நடவடிக்கையை செய்யறாங்க அப்படின்னா, இது ஏதோ சாதாரண சில காவலர்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்ற வகையில நாம பார்க்க கூடாது. போலீஸே இந்த துறையே இப்படிதான் வளர்க்கப்படுது அப்படின்றதான். லெனின் என்ன சொல்றாருன்னா, அரசு கட்டம்ங்கிறது அது ஒரு வன்முறைக்கான கருவி அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப வன்முறைக்கான கருவிங்கிறத நாம இந்த மாதிரி சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா மிக கொடூரமா இருக்கு அப்படின்றதான். போலீஸ்ல பார்த்தா அப்படியே பார்த்தா நல்லவர்கள் போல பேசுவாங்க, மக்கள் நேச காவல், மக்களுக்காக மக்களின் நண்பர்கள் அப்படிங்கிறதுலாம் பேசப்படுது. ஆனா சாதாரண ஏட்டுல இருந்து உயர் பதவியில இருக்கக்கூடிய டிஜிபி வரைக்கும் இவர்களுக்கு ஒரு சிந்தனை கட்டமைக்கப்படுது அப்படின்றதான். இவர்களே எப்படி ஒரு குறிப்பிட்ட சாதியினர்கள் அவங்க எங்களுக்காக எல்லாமே வேணும் அப்படின்ட்டு ஒரு சாதி ரீதியா சிந்திப்பார்களோ, போலீஸ்காரர்களே ஒருத்தர் போலீஸ்காரர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு போலீஸும் நியாயப்படுத்துற மாதிரியான நடவடிக்கைகளை செய்வாங்க அப்படின்றதான். அப்ப ஏன் இப்படி இவர்கள் என்ன வகையில கட்டமைக்கப்படுகிறாங்கன்னா, சாதாரண உழைப்பாளி மக்கள், விவசாயிகளா இருக்கட்டும், தொழிலாளர்களா இருக்கட்டும், ரோட்ல கூலி வேலை செய்யறாங்க இருக்கட்டும், தள்ளுவண்டி வியாபாரம் செய்யறோம், இப்படிப்பட்ட மக்களை அவர்கள்லாம் இந்த நாட்டுல வாழ தகுதியவர்கள், இவர்கள்லாம் ஜனநாயக உரிமை கொடுக்க கூடாது, இவங்களெல்லாம் எந்த வகையிலும் நாம சுதந்திரமாவே பேச அனுமதிக்க கூடாது, வாழவே அனுமதிக்க கூடாது, இவர்களெல்லாம் நாட்டுல இருக்கிறதே வேஸ்ட். இப்படிப்பட்டவர்களை தான் இந்த நாட்டுக்கே ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிந்தனை போலீஸ்டே கட்டமைக்கப்படுது. அதனாலதான் இப்படிப்பட்ட உழைப்பாளி மக்களை அவர்கள் நாயை விட கேவலமாக நடத்துகிறார்கள். அது அந்த சிந்தனை தான் அந்த போலீஸ்காரங்கள் இருக்குது. இந்த சிந்தனை தான் பிரச்சனை. இந்த சிந்தனை அரசு துறையில வளர்க்கப்படுதுன்றதான். ஆளும் வர்க்கத்துக்கான ஒரு வன்முறை கருவியா போலீஸ் இருக்குது அப்படின்றான். இதே ஒரு முதலாளி ஒரு கொலை பண்ணிட்டான், பாலியல் வக்கரம் பண்ணிட்டான், இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டான், அவன் குடும்பத்தை கூட்டிட்டு அடிச்சு கொண்டுருவாங்களா ஸ்டேஷன்ல வச்சு? அவன் முதலாளி, அவன் சமூகத்துல கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கான். அப்படின்னா அந்த சொத்துக்கு எதிராக அந்த கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சவன் அவன் ஒரு பாலியல் வன்முறை செஞ்சாலோ, அவன் ஒரு இடத்துல திருநாலும், அவன் ஒரு நடவடிக்கை செஞ்சாலும் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது போலீஸ். ஆனா சாதாரண உழைப்பாளி மக்களை ஸ்டேஷன்ல அடிச்சு கொள்றாங்க. சமீபத்துல அஜித்குமார் கொலை வழக்கு, அவரு கோவில் காவலாளியா இருக்கிறான், அவன் மேல ஒரு புகார் பண்ணப்படுது, அவனை கூட்டிட்டு போயிட்டு என்னமோ பாகிஸ்தான் தீவிரமா கூட்டிட்டு போயிட்டு வச்சு அடிச்சு கொள்றாங்க. அது கொலை சம்பவம், அவர்கள் மீது வழக்கு பதிவுபட்டிருக்குது. இப்படி சாதாரண உழைப்பாளி மக்களை போலீஸ் கொடூரமாக அடித்துக் கொள்வதற்கு காரணம் அவர்களுக்கு ஒரு ராஜ்யமான அரசு அதிகாரம் இருக்குது அப்படின்றதான். இந்த போலீஸ்காரர்கள் லஞ்சம் கொடுத்து ஆட்சிக்கு வராங்க, அரசியல்வாதிகளுக்கு ரெக்கமெண்ட்ல ஆட்சிக்கு வராங்க, படிச்சுட்டு ஆட்சிக்கு வராங்க. இப்படிப்பட்ட அந்த அதிகார பவரை திமுற அவங்க தனியா ஒரு பயங்கர ஒரு சாதி வெறியர்கள், மத வெறியர்கள் என்ன சிந்தனை இருக்காங்க, இவங்களுக்கு அதிகார திமிர் பிடித்தவர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்றதுதான். இந்த அதிகார திமுறை நாம் அடக்க வேண்டும். இந்த போலீஸ் சிந்திக்கிற அந்த ராஜ்ய சிந்தனையை தடுக்க வேண்டும் அப்படின்றதா. போலீஸ்காரர்களை நியமிக்கிற உரிமைங்கிறது அந்த ஏரியா மக்களுக்கு வேணும்.
அதுதான் நாங்க மக்கள் அதிகாரம் சொல்றோம். ஒரு ஏட்டா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, ஒரு ஏசியா இருந்தாலும் சரி, அவரோட பதவியை அந்த ஏரியா மக்கள் கொடுக்கணும். அவங்க அதிகாரிகள் தவறு செய்தால் அந்த ஏரியா மக்கள் அவர்களை தண்டிக்கப்படணும் அப்படின்றதுதான். ஆனா இதே குற்றவாளிகள் என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு தான் தப்பிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேல்முறையீடு செய்யறாங்க. அதுக்கு வாய்ப்பளிக்குது சட்டம் அப்படின்றதுதான். இந்த இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா ஒரு மாநில அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைய தீர்ப்பதற்கும் அதுக்கு தீர்ப்பு சொல்றதற்கும் உயர் நீதிமன்றம் தான் அதிகபட்ச அதிகாரம் கொண்டதான் மாற்றப்படணும் அப்படின்றதுதான். ஆனா உச்ச நீதிமன்றம் போற வரைக்கும் இருக்கிற அந்த விதிகளை மாற்றப்படணும், இந்த சட்டத்தையே மாற்றப்படணும் அப்படின்றதுதான். அதுதான் நாங்க ஜனநாயக கூட்டரசுன்னு சொல்றோம். மாநிலம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஜனநாயக கூட்டரசின் மூலமாக நீதிமன்றத்துக்கான சட்டத்திட்டங்களை மாற்றி இப்படிப்பட்ட தண்டனைகள் சரியானதா இங்கேயே அமல்படுத்தப்படணும், மேல்முறையீடு போகக்கூடாத வகையில தடுக்கப்படணும் அப்படின்றதுதான். அதுக்குதான் நாங்க சொல்றோம் ஜனநாயக கூட்டரசு, மாநில அதிகாரம், நீதிமன்றத்துக்கே இந்த அதிகாரம் வேணும்னு சொல்றோம். இப்படி போன்ற அதிகாரங்கள், மாநிலத்துக்கான அதிகாரங்கள் நீதிமன்றத்துல இருக்கிறத அமெரிக்கா போன்ற கனடா போன்ற நாடுகள்ல அப்படி இருக்குது. அதுதான் நாங்க வேணும்னு சொல்றோம். இதுதான் சரியானதுன்னு நாங்க